வணக்கம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யலாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் காமணி நேரமாகுது, செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பரான நாள். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, எதிரிகளும் உதவி செய்கிற நிலைமை எல்லாம் உண்டு. சூப்பர், கலக்கறிங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திரிசூலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, வடக்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் காமணி நேரமாகுது, செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்னா ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். அனுகூலமான எண் 3 நட்சத்திரத்துக்கும் 7, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திரிசூலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. வெத்து கெத்து, கர்வம் வேண்டாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் காமணி நேரமாகுது, செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. காக்கைக்கு சோறு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. தேவையற்ற பேச்சு இருக்கிறது, கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறைபலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள், நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 4, வடக்கு, கிழக்கு, பச்சை, மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திரிசூலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை
கோயில்ல இருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. கேட்டையினுடைய தலைவர் புதன். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, சிவப்பு, பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திரிசூலமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பிறவி பலமான பெருந்தன்மை, ஜெயிக்கும். புத்தி கூர்மை, வெற்றி பெறும். அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே வைத்தறிச்சல் பொறாமல் இருக்குது, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மந்திரங்கள். ஓம் ஓம் புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க அப்பப்போ. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள் கோயிலிருந்து. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது 2 பாகம், அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள் வாங்கி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 2, வடக்கு கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே வைத்தறிச்சல் பொறாமல் இருக்குது, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மந்திரங்கள். ஓம் ஓம் புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க அப்பப்போ. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள் கோயிலிருந்து. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது 2 பாகம், அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள் வாங்கி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கர்வம், தேவையற்ற திமிர், ஆணவம் எல்லாம் அதிகமாகிறது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, சிவப்பு, பச்சை, தெற்கு. பரிகாரம் பண்ணிக்கிட்டான். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதனுக்கு, அதாவது விநாயக பெருமானுக்கு தீபமிடுவது நல்லது. பிரமாதமான நாள். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். உங்கள் மேலே வைத்தறிச்சல் பொறாமல் இருக்குது, அதை குறைக்கணும். என்ன பண்ணுறது? மந்திரங்கள். ஓம் ஓம் புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி. இதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க அப்பப்போ. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள் கோயிலிருந்து. சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது 2 பாகம், அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள் வாங்கி. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. இன்று சங்கடகர சதுர்த்தி. சாயந்தரம் விநாயகர் அகவல் அல்லது விநாயகர் நான்மணி மாலை பாரதியார் அருளியது, படித்து பாருங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.